நம் வாழ்க்கையில் இன்பம் வரும்போது மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் துன்பம் வரும்போது கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இதை செய்தார் என்று கலங்குகிறோம். வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் தீய விஷயங்களை நினைத்து வருத்தப்படுகிறீர்களா? அந்த தீயவைகளை கூட உங்கள் முன்னேற்றத்திற்கு எப்படி உரமாக்கிக் கொள்வது என்பதை உணர்த்துகிறது இந்த சிறுகதை. கதை சொல்லும் நான் பானுப்பிரியா. ஒரு சீடன் தன் குருவிடம் கேட்டான், நல்லதை படைத்த ஆண்டவன் தானே கெட்டதையும் படைத்துள்ளான். அதனால் நல்லதை மட்டும் ஏற்பதைப் போல கெட்டதையும் ஏற்றால் என்ன? அதற்கு குரு சிரித்து கொண்டே, அது அவரவர் விருப்பம் என்றார். பகல் உணவு வேளை வந்தது. அந்த சீடன் தனக்கு அளிக்கப்பட்ட உணவை பார்த்து அதிர்ந்து விட்டான். ஒரு கிண்ணத்தில் பாலும் மறு கிண்ணத்தில் பசுமாட்டு சாணமும் வைக்கப்பட்டு அவனிடம் உண்ண கொடுக்கப்பட்டது. சீடன் விழித்தான். குரு புன்முறுவலுடன் அவனிடம் சொன்னார், பால் சாணம் இரண்டுமே பசுமாட்டிடம் இருந்துதானே வருகிறது. பாலை ஏற்றுக்கொள்ளும் போது சாணியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என கேட்டார். சீடன் விழித்தான். குரு தொடர்ந்தார், பால் போன்ற நல்லவை நாம் மகிழ்ச்சியை வாழ அதனை அப்படியே ஏற்கலாம். சாணியை மண்ணில் புதைத்து உரமாக்குவது போல் தீயவைகளை விலக்கி புதைத்து அது தரும் பாடத்தை வாழ்விற்கு உரமாக்கி உயரும் வல்லமையை கற்க வேண்டும் என்றார். நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் மிக தெளிவானது. பசுவிடம் இருந்து வரும் பால் உடலுக்கு சத்து, ஆனால் சாணமோ மண்ணிற்கு சத்து. அதே போல்தான் நம் வாழ்க்கையும். இன்பங்கள் வரும்போது அதை அப்படியே அனுபவித்து மகிழ்வோம். ஆனால் துன்பங்கள் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று கலங்காமல் அந்த துன்பத்தை ஒரு அனுபவ பாடமாக மாற்றி நம் வாழ்வை செழிக்க வைக்கும் உரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கசப்பான அனுபவங்கள் உங்களை வீழ்த்த வந்தவை அல்ல, உங்களை வளர்க்க வந்தவை என்பதை மறவாதீர்கள். நாம் எதை ஏற்கிறோம் என்பதை விட எதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நம் புத்திசாலித்தனம் இருக்கிறது. பாலிலிருந்து நெய் எடுப்பது போல நல்லவற்றிலிருந்து மகிழ்ச்சியை எடுப்போம். சாணத்தை உரமாக மாற்றுவது போல தீயவற்றிலிருந்து ஞானத்தை பெறுவோம். உரம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு செழிப்பாக தோட்டம் வளரும். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் அதிகமாக இருந்தால் உங்கள் எதிர்காலம் இன்னும் வலிமையாக போகிறது என்று அர்த்தம். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தான்.